ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பனானா பேன் கேக்கு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 கப் ரவை, 1 கப் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய், ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம். லைட்டாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். இதை நல்லா நம்ம கையிலே கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம், அப்போ தான் மிக்சிங் ஆகும். அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரவை ஊறணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ரவையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டியாக ஊற்றி கொடுத்தா பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா லைக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மினி பீட்சா மாதிரி இருக்குது. இது 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். இதில் வாழைப்பழம் இந்த தேங்காயெல்லாம் போட்டுருக்கனால சாப்பிடும் போது நல்லா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும்